அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஒரு காரணமா போயிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜரிக்காக போயிருக்காங்க. அந்த சர்ஜரிக்கு போற டைம்ல சீல் பிடிச்சிக்கிச்சு. அதே அந்த சீல் அதிகமாகி இறக்குறாங்க. கூட கொரோனாவா வந்திருக்கு. இந்த மாதிரியான சினாரியோஸ் தான் வந்துட்டு 100ல 90 95 பேருக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இவங்க தான் நம்மளோட டார்கெட் பாப்புலேஷன். ஓகேங்களா? அப்ப நம்ம யாரு? சீனியர் சிட்டிசன்ஸ். ஒரு 1 2 4 5 கேஸ் தான் வந்து அந்த 100ல 4 5 கேஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஏஜ்ல வருது. 35 40 அந்த 35 வயசுல வந்து போன வாரம் படிச்சு அந்த 35 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க இறந்தாங்க மகாராஷ்டிரால. அந்த கேஸ் என்ன கேஸ் என்டிடிவில கூட இந்தியா டைம்ஸ்ல கூட வந்தது, இந்தியா டுடேல கூட வந்தது. அந்த 35 இயர்ஸ் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட், பிறந்ததுல இருந்தே டயபெட்டிஸ். 35 வயசுல அவன் ஹாஸ்பிட்டல்ல டிகேஏக்காக அட்மிட் ஆயிருக்காரு. டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ், அதாவது சுகர் 500 600க்கு மேல போய் கீட்டோன் பாடிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சு அட்மிட் ஆயிருக்காரு. அந்த பேஷண்ட்டுக்கு கொரோனா தொற்று எக்ஸ்ட்ராவா ஏற்பட்டு சேர்ந்து உயிரிழக்குது. புரியுதா நான் சொல்றது? அப்போ 35 வயசுல தாக்கினா கூட எந்த மாதிரி ஆளை தாக்குது பாருங்க. அப்போ இது தனியா வேலை பார்க்க மாட்டேங்குது. ஆல்ரெடி ஏதாவது ஒருத்தவங்க இருக்குன்னா அந்த சந்துல சிந்து போடுற மாதிரி அவங்கள மாதிரி ஆளுங்களை தான் இது போய் அட்டாக் பண்ணுது. இந்த டார்கெட் பாப்புலேஷனை மட்டும் ஏன் ஒரு பூஸ்டர் தடுப்பூசி போடக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட பார்வை. அதுவும் அரசு இலவசமா போடணும்ன்றதுதான் என்னோட வாதம்.